வெங்கடேஷாய. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலும் தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த ஸ்ரீரங்க பிரதட்சிண மகாத்மியம் என்கிற ஒரு வைபவத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் இந்த யமகிங்கராளுக்கு எப்படியெல்லாம் ஆக்ஞை பிறப்பிக்கிறான், இந்த பிரதட்சிணம் செய்வதனாலேயே என்ன பலன் என்று யமனானவன் யமதர்மராஜாவானவன் தன்னுடைய வாக்கினாலேயே சொல்கிறான் என்கிற ஒரு வைபவத்தை பார்த்து வந்தோம். அப்படி வரும்பொழுது இன்றைய தினத்திலே இந்த எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தின் வரும்பொழுது இதமேவ புரோலக்ஷ்மி கிருபா சம்ஸ்பிருஷ்டமானசா ஏகாந்த சமயே தேவம் பப்ரச்ச ஜெகதீஸ்வரம். இதே மாதிரி யமதர்மராஜா சொன்னதை கேட்டுருந்த இதே வச்சனத்தை மகாலட்சுமியானவள் எம்பெருமானிடம் ஒரு விஷயமாக கேட்டுருந்தா, அந்த விஷயத்தை நீ கேள் என்று சொல்லி சனத்குமாரனுக்கு பிரம்மா சொல்றாராம். அதாவது மகாலட்சுமியும் எம்பெருமானும் ஒரு விஷயமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மகாலட்சுமியானவள் துவயமந்திரத்தினுடைய விஷயத்தினுடைய விவரங்களை பூரா கேட்கிறார். அதே மாதிரியாக ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய சாரம் பூரா கேட்டுண்டு வரா. அதுக்காகத்தான் அந்த மங்களாச்சரண ஸ்லோகத்தில் சொல்றச்சேயே ஸ்ரீசேஷபக்ஷீஸ்வர பத்மகர்ப்ப சேனேஷ முக்யான் பிரதிபோதயந்தம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமாச்சாரியமாத்யம் விஷ்ணும் சதாஹம் சரணம் பிரபத்யே என்று சகலவிதமான சாஸ்திரங்களையும் தேவரீர் சொல்லித்து அதை பற்றியெல்லாம் இருந்தாலும் இந்த பாஞ்சராத்திராகமத்தை அடியங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை ஸ்ரீயானவள் கேட்கிறாள். அதை பற்றிய விபரத்தை சொல்லுவதனால தான் அந்த சம்ஹிதைக்கு பெயர் ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை என்று பெயர். இதே மாதிரி பூமிதேவி பிராட்டியாரும் கேட்கிறார், அதற்கு ஹ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை என்று பெயர். இந்த மாதிரியாக சொல்றச்சே அந்த ஹ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை ஸ்ரீப்ர சம்ஹிதையெல்லாம் சொல்லும் பொழுது இதிலே இந்த எம்பெருமானுடைய வைபவம் வரும் பொழுது அதில் பிரதட்சிண மகாத்மியத்தினுடைய வைபவத்தையும் கேட்கிறாளாம் பெரிய பிராட்டியார். பெரிய பிராட்டியார் தானே சௌக்கியத்தை, அதாவது ஜீவகோடிகளுக்கு தலைமையான ஒரு அதிபதி யார் அப்படின்னு கேட்டாக்க பெரிய பிராட்டியார் தான். பெரிய பிராட்டியார் தானே இதை கேட்க முடியும். குழந்தைகளுக்கு என்ன சௌக்கியம் வேண்டும் என்பதை பிராட்டியாரை தவிர வேறு யார் கேட்க முடியும்? அப்படி வரச்சே பெரிய பிராட்டியார் இந்த வார்த்தையை கேட்க அது அப்பொழுது எம்பெருமானே தன்னுடைய வாக்குனால சொல்றானா. எங்கன்னு சொன்னாக்க அந்த க்ஷேத்திரத்தில் பிரதட்சணம் பண்ணு இந்த க்ஷேத்திரத்தில் பிரதட்சணம் பண்ணுன்னு சொல்லல, திருவரங்கநாதனிடம் அந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை நடந்த இடத்துல போய் பிரதட்சணம் பண்ணுங்கோன்னு சொல்றான். ஏகாந்த சமயே தேவம் பப்ரச்ச ஜெகதீஸ்வரம் தேவதேவ பவாம்போதௌ மந்த்ராணாம் க்ஷீணதேஜஸ மக்னானாம் க்ஷீணதேஜசாம் கதம் வாய பாரம் சம்பிராப்தேஹ கோ தர்மோ மோக்ஷதோ பவேத். எம்பெருமானே, இந்த மாதிரியாக ஜீவக்கோட்டிகள் போக போக பலவிதமான கட்டங்களை படும் போல இருக்க இந்த ஜீவகோடிகள் இந்த கஷ்டங்களிலிருந்து வெளிப்படுவதற்காகவும் இவர்கள் பரம சௌக்கியமாக இருப்பதற்காகவும் மிகப்பெரிய ஒரு தர்மத்தெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு சூக்ஷ்மமான தர்மமாக இருக்க வேண்டும், அதிலும் மிக எளியதான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் செய்வதனால உன்னுடைய திருவடியை எளிதாக அடையக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். எம்பெருமானே, நீர்தான் அதற்கான ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று பெரிய பிராட்டியார் அவரிடம் சரண் புகுகிறார் என்று சொல்லுவார். அந்த மாதிரியாக தேவதேவ பவம்போதோ மக்னானாம் க்ஷீணதேஜசாம், கீழே பார்க்குற ஜீவகோட்டிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு இருந்த ஒரு உடம்பு மறுநாள் இருக்காது. ஆகையினால பாதியும் உறங்கி போகும். அதான் சொல்றார் தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்றச்சே, வேதனோல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் பிணி பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று சொல்லி இந்த வேதமானது சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிதிஷ்டதி என்று இந்த ஜீவகோடிகளுக்கெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்தால்
100 வயது இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லித்து. ஜோதிஷ சக்கரம் என்ன சொல்லித்துன்னு கேட்டாக்க 120 வாழ்வார்கள் என்று சொல்லித்து. மற்ற சாஸ்திரங்கள் 108 சம்வத்சரம் வாழ்வார்கள்னு சொல்லித்து. ஆனால் இதுகளோ எப்படி இருக்கிறது என்னடான்னு கேட்டாக்க 40 50க்கே இதுகள்லாம் கழுதட்டி போய்டுறதே. இதுகள் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறதுன்னு தெரியல. ஆனால் இருக்கிறதுக்குள்ள சௌக்கியமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருப்பதற்கான ஒரு சூக்ஷ்மமான வழியை சொல்லுங்கோன்னு சொன்னான். இப்போ சொன்னோம் இல்லையோ, 100 வயது என்பது வேதநூல் பிராயம் 100 என்பது வேதம் சொல்லித்து. 108 என்பதை நாம் 100 வயது இருந்தவாழ பார்த்துருக்கலாம். 108 வயசு என்பவர் வேதாந்தாச்சாரியனாகி அவர் இருந்திருக்கார். 120 வயது இருந்தவர் எம்பெருமானார் ராமானுஜர் இருந்திருக்கார். அதனால தான் திருக்குறள்ங்கிற ஒரு இதில் சொல்கிறச்சே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்கிறான். அந்த மாதிரியாக அந்த வையத்துக்குள்ள இவன் சகல விதமான ஐஸ்வர்யங்களோடும் வாழ்பவதற்கு இது போன்ற சத்காரியங்கள் செய்ய வேண்டும். இதுபோல் செய்து கொண்டிருந்தானே ஆகில் 100 வயது என்ன 120 என்ன 500 வயது கூட வாழலாம்னு சொல்கிறான். அப்படியான ஒரு தர்மத்தை தேவரீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பெரிய பிராட்டியாரானவள் எம்பெருமானிடம் கேட்கிறான். கதம் வா பாரசம் பிராப்தி கோ தர்மோ மோக்ஷதோ பவேத். எந்த தர்மத்தை செய்வதனால அந்த லோகத்தில் சகல சௌபாகியங்களோடையும் இருக்கலாம், பிறகு மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு தர்மத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். யோ அனுஷ்டானே லகுதரஹா. அதாவது அதுக்குண்டு பிரம்மாண்டமான யஜ்ஞத்தை பண்ணு, பிரம்மாண்டமான உற்சவத்தை பண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட சக்தி கிடையாது. ஆனால் லகுத்தரமான ஒரு வழியாக இருக்க வேண்டும், சூக்ஷ்மமான வழியாக இருக்க வேண்டும். எவ்வளோ ஈஸியாக கேட்குற பாருங்க. அந்த மாதிரியாக யோ அனுஷ்டானே லகுதரஹா கோத பலப்பிராப்தும் மகாகுருஹூ. ஆனால் செய்யக்கூடிய காரியம் சின்னதாக இருக்கணும், பலனோ மிகப்பெரியதாக இருக்கணும். எப்படி நமக்குன்னே பராட்டியாரை தவிர வேறு யாரால கேட்க முடியாது. அந்த மாதிரியாக தாதிருஷம் தர்மமாச்சக்ஷ்வே மம கௌதூகலம் மகதி இது விஜ்ஞாபிதோ தேவ்யா பிரத்யுவாச்ச ஜகத்பதி. இந்த மாதிரியாக எம்பெருமானிடம் லகுதரமான ஒரு சர்வமான ஒரு விஷயத்தை, சூக்ஷ்மமான விஷயத்தை, அதாவது இந்த நாம் செய்ய வேண்டிய காரியம் சின்னதாக இருக்கணும், பலன் பெரிசாக இருக்கணும். நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் 2 எழுத்தாக இருக்கணும், பலன் ஆயிரக்கணக்கான மந்திரத்தை சொன்ன பலனை கொடுக்க வேண்டும். இதைத்தான் பார்வதி கேட்டாள்னு அங்கே சொல்கிறா. பார்வதி உவாச் கேன உபாயேன லகுனா விஷ்ணோஹோ நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதைஹி நித்யம் ஸ்ரோதிமிச்சாம்யஹம் பிரபோ என்று கேட்கிறாள். அப்போ அங்கே ஸ்ரீமன் ஈஸ்வரன் சொல்கிறானா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே என்று ராமா 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 என்று இவன் 3 முறை ஓதினாலே போரும். அது 1000 மடங்கு எம்பெருமானுடைய நாமங்களை சொன்னதான் ஒரு பலனை கொடுக்கும் என்று சொல்கிறார். அதாவது முதல் ராம என்கிற சம்ஸ்கிருத பதத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க மகாரம் என்பது 5வது அக்ஷரமாகவும், ரேபம் என்று சொல்லக்கூடிய ரகாரம் 2வது ர அப்படி வரைச்சே 5 × 2 முதல்ல 10 ஆகிறது. 2வது ராமநாமம் 10 × 10 3வது அதாவது 100 ஆகிறது. அடுத்து 3வது ராமநாமம் 100 × 10 1000 ஆகிறது. ஆகினால தான் 1000 ஆகிய ஒரு நாமத்தை ஒரு 2 எழுத்திலே சொல்லிவிட்டு இதை சொன்னீர்களே ஆகில் உங்களுக்கு சகலவிதமான சகசிரநாமம் சொல்ல விதமான ஒரு பலனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே என்று சொன்னதுனால்தான் கம்பநாட்டாழ்வானும் இதையே தான் சொல்கிறான். உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை என்று சொல்கிறான். அந்த எல்லாவற்றிற்கும் மூலமந்திரம் எதுடான்னு கேட்டாக்க ராமநாமம் தான் சொல்கிறான். சண்மமும் மரணமும் இன்றி தீயுமே இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால்னு சொல்கிறான். அப்படியாக இந்த ராம மந்திரத்திற்கு அவ்வளவு பெரிய பலன் உண்டு சொல்லுமா போல செய்யக்கூடிய காரியம் சின்னதாக இருக்க வேண்டும், பலனோ மோட்சத்தை பெற்று தர வேண்டும் என்று பிராட்டியாள் கேட்கிறாளாம்.
அப்போ எம்பெருமான் சொல்றான், ஸ்ருணு லக்ஷ்மி பிரவக்ஷ்யாமி ரகசியம் தர்மமுத்தமம் ஏன சம்சாரமக்னோபி மமலோகே சமேதிதே என்று எந்த ஒரு சூக்ஷ்மமாகிய ஒரு காரியமானது என்ன அப்படின்னு கேட்டாக்க அது என்னுடைய உலகத்திற்கு வந்து சேர்க்கும் என்று சொன்னாக்க, அதாவது சூக்ஷ்மமான காரியம் என்று சொல்வது இங்கே பிரதட்சணமாக சொல்றார். மம ஸ்ரீரங்க நிலையே வர்த்ததே கலு சுந்தரி, என்னுடைய ஸ்ரீரங்க நிலையம்னு சொல்றாருங்க எம்பெருமான். அவ்வளவு ஒரு அபிமானமா அந்த ஸ்ரீரங்கத்தில். மம ஸ்ரீரங்க நிலையே வர்த்ததே கலு சுந்தரி, அங்கே இருக்கு இல்லையா ஸ்ரீரங்கத்தில், ஸ்ரீரங்கம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த க்ஷேத்திரத்தில் தத்து தர்சனம் நமஸ்காரஹ பிரதட்சிண விதிஸ்தத தர்மைரேத திரிபிர்மத்யோ மம சாயுஜ்யமாப்னியாத் என்று விசேஷமாக அந்த க்ஷேத்திரத்தை சேவிப்பதாலும் அந்த க்ஷேத்திரத்தை வணங்குவதாலும் அந்த க்ஷேத்திரத்தை நினைப்பதாலும் சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழுவணங்கும் ஆழ்வார் சொல்றார் இல்லையா, அந்த மாதிரியாக கர்மணா மனசா வாச்சா யாச்சேஷ்டா மம நித்யஷா என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகம ஜிதந்தா ஸ்தோத்திரம் சொல்றது இல்லையா, அந்த மாதிரி கர்மணா மனசா வாச்சா அதைத்தான் இங்கே சொல்றார். தத்து தர்சனம், அதை சேவித்தல், அதே மாதிரியாக நமஸ்காரம், அதோட ஸ்மரணம், பிரதட்சிணம், இந்த மாதிரியாக பிரதட்சிண விதி ததா தர்மைஹி ஏதைஹி திரிபிஹி மர்த்தியாக மம சாயுஜ்யமாப்னியாத்துன்னு சொல்றார். யார் ஒருவர் அனுதினமும் இங்கே ரங்கநாதனை சேவித்தும் ரங்கநாதனை ஸ்மரித்தும் ரங்கநாதனுடைய நிலையத்திலே வணங்கியும் அவனை யார் ஒருவர் பிரதட்சிணம் செய்வார்களோ அவர்கள் என்னுடைய லோகத்தை வந்து நிச்சயம் அடைவார்கள்னு சொல்றார். அப்படியாக தத்து தர்சனம் நமஸ்காரஹ பிரதட்சிண விதிஸ்தத தர்மைஹி ஏதைஹி திரிபிர்மத்யோ மம சாயுஜ்யமாப்னியாத் ஏதேஷு ரங்ககேஹஸ்ய பிரதட்சிண விதிர்மோஹான் ஏவம் பிரவர்த்ததா தர்மாஹ பூர்வஸ்மின் ஜன்ம சப்தகே. அதாவது இவன் இந்த ஜென்மத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் வந்து இருந்தால் சரி, இவனுடைய 7 ஜென்மத்தில் என்ன என்ன பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அவையெல்லாம் தீயினில் தூஷாகும் செப்பு என்று சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரியாக எல்லாவற்றையும் பஸ்மமாக்கிவிடுமா. அதாவது ஏவம் பிரவர்த்ததா தர்மாக பூர்வஸ்மின் ஜன்மசப்தகே மயி யஸ்ய ஸ்திரா பக்தி தஸ்ஸைதல் லப்யதே சுபே, என்மேல் பக்தியும் கிடைக்கும் அவர்களுக்கு அவர்கள் செய்த முன்வினைகளும் உடனடியாக அங்கிருந்து நீங்கிவிடும்னு சொல்றார். மயி யஸ்ய ஸ்திரா பக்தி தஸ்ஸைதல் லப்யதே சுபே முக்தி ஸ்ரத்தா சமேதஸ்ய ரங்கதாம பிரதட்சிணம், அதோடு கூட முக்தியும் கிடைக்கும், சகல சௌபாகியங்களையும் இந்த லோகத்திலேயே பெறலாம்னு சொல்றான். முக்தினா என்னவோ என்னைக்கோ கிடைக்கிற முக்தி கிடையாது, இப்பொழுது இகலோகத்தில் வேண்டிய புக்திகளும் உனக்கு கிடைக்கும், அதற்கு பிற்பாடு முக்தியும் கிடைக்கும் என்று சொல்றார். அந்த பிரதட்சணமானது எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை சொல்றாருங்க. அதாவது பதே பதாந்தரம் கத்வா கரவு சலனவர்ஜிதோ வாசா ஸ்தோத்திரம் ஹிருதா தியானம் சதுரங்கம் பிரதட்சிணம். பதே பதாந்தரம் கத்வா, அடிமேல் அடி வைத்து செல்லுதல், அதாவது அடிப்பிரதட்சிணம்னு சொல்றா இல்லையா, அந்த அடிமேல் அடி வைத்து செல்லக்கூடியதான ஒரு பிரதட்சிணம். இதைத்தான் பத்ரிகாசிரமம் போன்ற கோவர்தனம் போன்ற க்ஷேத்திரங்களில் இன்றைக்கும் பார்க்கலாம். கல் பிரதட்சிணம் என்று பண்ணுவா. அதாவது அந்த கோவர்தன கிரி இருக்க அது சுமார் 32 கிலோமீட்டர் 100 சுற்றளவு உள்ளது. அந்த அதுக்கு என்ன பண்ணுவாளாம், இங்கிருந்து ஒருத்தன் சேவிப்பான், அந்த இடத்துல ஒரு செங்கல்ல போட்டுப்பான், அதுலேருந்து அடுத்த ஒரு பிரதட்சணம் பண்ண ஒரு சேவிப்பான், அங்கே ஒரு செங்கல்ல போட்டுப்பான். இப்படியாக 32 கிலோமீட்டரையும் பிரதட்சணம் பண்ணிட்டு வருது. அது ஒரு பெரிய கோவர்தனகிரி பிரதட்சணம். அது அதை போல பத்ரிகாசிரமத்துக்கு ஏறுறதுக்கு இந்த மாதிரியாக
இவன் செய்யக்கூடியதான ஒரு கல் பிரதட்சணம் இருக்கு இல்லையா, இதை போல் அடிமேல் அடி வைத்து இங்க நம்பெருமாளுக்கு செய்ய வேண்டும்னு சொல்றார். அப்போ அந்த மாதிரியாக பதாந்தரம் கத்வா கரவு சலனவர்ஜிதௌ, கை காலையெல்லாம் ஆட்டின்றே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. காலவனா மென்மேல அடிச்சு வைக்கலாமே வழிய கையை ஆட்டுறது, தலையை ஆட்டுறது, புறத்தியாரோட பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் செல்லக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்ற. வாச்சா ஸ்தோத்திரம், பெரிய பெருமாளுடைய பாசுரங்களை சொல்லிக்கொண்டோ அல்லது சகசிரநாமங்களை சொல்லிக்கொண்டோ அல்லது ஒண்ணுமே வேண்டாம், ரங்கநாதா ரங்கநாதா ரங்கநாதான்னு சொல்லிட்டு இருந்தாலே போருமா, அந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தால் கூட வாச்சா ஸ்தோத்திரம் ஹிருதாத்தியானம், ஹிருதயத்திலே எம்பெருமானை தியானித்தபடியே நாம் செய்வது என்பது சதுரங்க பிரதட்சிணம்னு சொல்றார். அந்த சதுரங்க பிரதட்சிணமாகிறது. இன்னொன்னு சொல்றார், ஆசன்ன பிரசவானாரி பயப்பூர்ணகடம் யதா உத்வஹந்தி சனைர்யாதி ததா குர்யாத் பிரதட்சிணம். ஆசன்ன பிரசவா நாரி என்று சொல்றார். அதாவது 9 மாதம் முடிந்து 10ஆம் மாதம் ஆரம்பித்து இன்னொரு 2 நாள்ல 3 நாட்களிலே அவளுக்கு பிரசவமாகிவிடும் என்று அந்த ஏதோ டாக்டர் எழுதி கொடுத்தாருன்னு வச்சுங்கோ. இந்த நாரியானவள் பொதுவாகவே அந்த அம்மா கர்ப்பவதியாக இருக்கும் பொழுதே குழந்தைமே சிந்தனையாக தான் இருப்பாளாம். அந்த மாதிரி எவ்வளவு ஜாக்கிரதையாக நடந்து தன்னுடைய காரியக்கிரமங்களை எல்லாம் பார்த்து வருவாளோ அதை போல் எம்பெருமானை நினைத்து கொண்டு இவன் பிரதட்சணம் செய்ய வேண்டும்னு சொல்றார். இன்னொன்று சொல்றார், பயப்பூர்ண கடேன தூ, நல்ல ஒரு தங்க குடம் பூர்த்தியாக பாலை கொடுத்துட்டாலும் வச்சுங்கோ, இவன் அந்த பாலை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு ஜாக்கிரதையாக நடப்பானோ அதே மாதிரியாக எம்பெருமானை பிரதட்சணம் செய்ய வேண்டும்னு சொல்றார். ஆசன்ன பிரசவா நாரி பயப்பூர்ண கடம் யத உத்வஹந்தி சனைர்யாதி, மெல்ல மெல்ல நடக்கிறா போலே ததா குர்யாத் பிரதட்சிணம், அதை போல் செய்ய வேண்டும்னு சொல்றார். மாமகஸ்ய விமானஸ்ய பிரதட்சிணபரோ நரஹா, என்னையும் என்னுடைய விமானத்தையும் எவ்வளவு செய்ய வேண்டும் சொல்றார், நித்தியம் அஷ்டோத்தர சதம், பிரதிதினமும் 108 பிரதட்சணம் செய்வதென்பது மிகவும் உச்சிதம். அடுத்தது அது முடியலை அப்படின்னு சொன்னாக்க சதுர்விம்சதி மேபவ, 24 பிரதட்சணம் செய்வதென்பது மிகவும் உச்சிதம். பிரதட்சிணம் யக் குருதே காரயத்யபிவா நரஹா, இவன் செய்தாலும் சரி இவனால் செய்விக்கப்பட்டாலும் சரி அதே மாதிரியாக அந்த யார் ஒருவர் செய்கிறார்களோ சபுமான் சாகராந்தாயாக சார்வபௌமோ பதிர்பவேத், எது பாதியா சர்வபூமோ பதிர்பவேத்னு சொல்றார். இதை யார் ஒருவன் செய்கிறானோ அவன் சகல பூமிகளுக்கும் அதிபதியாக ஆவான், சக்கரவர்த்தி திருமகனாகவே ஆவான்னு சொல்றார். அதனால தான் ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் என்று பெயர் ஏற்பட்டதாம். அப்போ ஏன்னா இவனும் ரங்கநாதனை ஆராதித்தவன், ரங்கநாத பிரதட்சணம் பண்ணத்தினால தான் இவனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் என்று பெயர் ஏற்பட்டது. சயுத்தே பிரதட்சிணே செய்வ குர்யாத் காந்த சமாவிருதா இந்திரஸ்ய அர்த்தாசனாரூடா பவதி ஆனந்த நிர்பரஹா, அந்த சொர்க்கலோகத்தில் இந்திரனுடைய ஆசனத்திலே இவன் அர்த்தாசனாக இருந்து வீட்டிலிருந்து சொர்க்கபோகாதிகளை அனுபவிப்பான்னு சொல்றார். அதுதான் மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதனால அந்த தேவலோகத்தினுடைய அங்க சுகபோகங்களை இந்த லோகத்திலும் அனுபவிப்பான், கடைசியிலே சொர்க்கபோகத்திலையும் இவன் வேண்டுமானால் அனுபவித்து விட்டு அப்புறம் என்னிடம் வந்து சேருவான்னு சொல்றார். திவ்யான் புக்த்வா புரா போகானே பశ్చాத் தேவ ரிஷி பூஜிதா, முதல்ல இந்த இகலோகத்தில் சகல சௌபாகியங்களையும் அனுபவித்து விட்டு இவன் தேவர்களாலும் மகர்ஷிகளாலும் பூஜிக்கப்பட்டு பிரம்மலோகம் சமாசாத்திய பரமானந்த நிர்பரஹா, பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய சத்தியலோகம் இருக்கு இல்லையா, அங்கு வந்து சேர்ந்து அவனுடன் கூட நல்ல விதமான சகல சௌபாகியங்களையும் அனுபவித்து விட்டு அப்புறம் என்னுடைய என்னுடைய வந்து பரமானந்த நிப்ரம் என்று சொல்லக்கூடிய பரமானந்த வைகுண்டத்திற்கு வந்து சேருவான் என்று சொல்கிறார். ஸ்வயம் யக்தே ததா குர்வன் கருடாதிபிரர்ச்சிதா சர்வபந்த விநிர்முக்தோ மம லோகே மஹீயதே என்று கருடனால் பூஜிக்கப்பட்டும்
கருடலோகத்திற்கு சென்றும் பின்னால் என்னுடைய பரமானந்த வைகுண்டமாகிய பரமபதத்தை வந்து அடைவான் என்று எம்பெருமானே சொல்றானாம். ஆதிமேஸ்மின் ஸ்வயம் வியக்தே ஸ்ரீரங்க நிலையே பிரியே நித்யம் அஷ்டோத்தரசதம் சதுர்விம்சதிமேவ பிரதக்ஷிணம் யக் குருதே யஹா காரயதி பிரியே விஸ்வக்சேன பிரபிருதிபிஹி பூஜ்யதே நித்யசூரிபிஹி என்று நித்யசூரி கோஷ்டிகளாலேயே இவனும், அதாவது சதா பஷ்யந்தி சூரையஹோ, அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் போன்ற இன்னும் பற்பல நித்தியசூரிகள்லாம் இருக்கா இல்லையா, அவர்களாலும் இவன் பூஜிக்கப்பட்டு என்னுடைய லோகத்திற்கு வந்து சேருவான் என்று சொல்றார். சபுமான் கருடாரூடா மம சின்னைரலங்கிருதா, கருடாரூடனாக என்னுடைய வாகனத்தையே நான் அவனுக்கு கொடுத்து, எப்படி அனந்த வாகனம் பெரிய விஷயம் இல்லை, கருட வாகனத்தையே அவன் கொடுத்து கருடாரூடனாக அவனை நான் என்னுடைய க்ஷேத்திரத்துக்கு அழைத்து வருவேன், பரமபதத்துக்கு அழைத்து வருவேன்னு சொன்னான். இது யாராவது அழைச்சின்னு வந்திருக்காளா அப்படின்னு கேட்டாக்க நம்மாழ்வார் தான் சாட்சின்னு சொல்றார். சூழ்விசிம் பணிமிகில் தூரியம் முழக்கின என்று பாசுரத்திலே என்னை எப்படி எப்படியெல்லாம் என்னை அங்கே பரமபதத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்று இவர் தன்னுடைய பாசுரங்களிலே மாமணி மண்டபத்து அடியளோடு இருந்தமைன்னு சொல்றார். அந்த 10 பாசுரங்களிலேயும் தன்னை எவரெவர்கள் யார் யாரை எங்கெங்க அனுபவித்து என்னை எப்படி எப்படியெல்லாம் உபச்சரித்து தன்னை எல்லாம் அழைத்து சென்றார்கள் என்று சொல்லும் பொழுது இவர் ரங்கநாதனுடைய ஒரு பிரதட்சணம் செய்ததாலேயும் திருக்குடந்தை எம்பெருமானை சேவித்ததாலேயும் தான் எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்றாராம். அந்த மாதிரியாக சூழ்விசும் பணிமுகல் பாசுரத்தை பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த நித்தியசூரி கோஷ்டிகள் எல்லாம் தன்னுடைய வைபவத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக அழைச்சிட்டு போய் எம்பெருமானம் சேர்த்தாள்னு சொல்றா இல்லையா. ஆகினாலும் இதைத்தான் சொல்றார். அதுக்கு என்னடா மூல காரணம் அப்படின்னு கேட்டாக்க நித்தியம் அஷ்டோத்தர சதம் சதுர்விம்சதிமேவா, 108 ஆவர்த்தியோ 24 ஆவர்த்தியோ பிரதட்சணம் செய்பவர்களுக்கு இந்த கருடாரூடனாகிய ஒரு பெரிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றார். மமலோகம் சமாசாத்ய பரமானந்த நிர்பரஹா சேஷதல்பே மயா சார்த்தம் வர்த்ததே சாருஹாசினி, என்னுடைய ஆசனத்திற்கு பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் அந்த சேஷனத்திலேயே அவரும் அமர வைக்கப்பட்டு என்னாலேயே அவனை சந்தோஷிக்க செய்வேன் அப்படின்னு சொல்றாருங்க. சேஷத்வே சேஷதல்பே மயா சார்த்தம் வர்த்ததே சாருஹாசினி, என்ன ஏகம் வாபி த்விதீயம் வா மம தாம பிரதட்சிணம் கிருத்வா து சர்வலோகானாம் பிரதட்சிண பலம் லபேத், என்னுடைய ஸ்ரீரங்கம் என்கிற ஒரு க்ஷேத்திரத்தை யார் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் சர்வலோகத்தையும் பிரதட்சிணம் செய்த பலனை அடைவான்னு பார்த்தான். அதைத்தான் இந்த பிரம்ம வித்தியில பூலோகம் இந்த வீதி, புவர்லோகம் இந்த வீதி எல்லாம் சொல்லி போயின்றதும் இல்லையா. சப்த லோகங்களும் இங்கே ஐக்கியமாகின்றிருக்கன என்பதனால தான் இங்கே என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க அந்த லோகங்களை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றார். கிருத்வா தூ சர்வலோகானாம் பிரதட்சிண பலம் லபேத் யஸ்து த்வாதச சங்கியந்து ரங்கதாம பிரதட்சிணம் குருதே த்வாதசார்ணஸ்ய மனோர் லக்ஷ ஜபாத் பலம் என்று இங்கே ஒருவர் யார் ஒருவர் இந்த க்ஷேத்திரத்தை 12 பிரதட்சணம் பண்றாளோ அவர்கள் துவாதசாட்சர மந்திரம் ஜபம் செய்த பலன் கிடைக்கும்னு சொல்றார். எவ்வளவு பலன் என்பதை மேன்மேலும் நான் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராம. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ